Hi friends, today's special Meehoon goreng with dried prawns. அதாவது நம்ம மீஹூன் காஞ்ச உடாம் போட்டு பெரட்ட போகிறோம். சிம்பிளான முறையில் வெரி ஃபாஸ்ட்டாக குக் பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீஹூன் எடுத்துங்க. நான் 1/2 பேக்கெட் அதாவது 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். கேரட் 1/2 கேரட் எடுத்து நீட்டமாக வெட்டி வச்சுருங்க. கடுகு கீரை ஒரு போல் எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. ட்ரை ப்ரான் அதாவது காஞ்ச உடா தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு ட்ரை பிளெண்டரில் போட்டு நீங்கள் அரைச்சிருங்க. கோழி இறைச்சி ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஸ்லைஸ் பண்ணிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்துங்க. அந்த பூண்டு நல்லா கொந்திருங்க. ஒரு ஃபிஷ் கேக் எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமைக்க போகலாம். தேவையாக ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் எண்ணெய் ஊற்றிங்க. நான் சீன்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸோ நம்ம நல்லா கொந்திச்சு இந்த பூண்டை சாப் பண்ணி இந்த பூண்டை இதில் போட்டு தாளிக்கிறோம். கோழி அரிசி போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸோ அந்த பூண்டோட அரிசியும் நல்லா குக் பண்ணுவோம். இப்போ கோழி அரிசி நல்லா வந்துருச்சு. ஸோ கோழி அரிசி ஒதுக்கி வச்சுட்டு காஞ்ச உடனே போட்டுக்கலாம். காஞ்ச உடனே போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் தாளிக்கணும். தாளித்து அந்த காஞ்ச உடனே ஒடிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் இந்த கோழி அரிசியோடு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி லேசாக ஊற்றிக்கலாம் கோழி அரிசி வேகிறதுக்கு. கேரட் போட்டுக்கலாம். நான் கேரட் நான் கத்தியில் வெட்டினால அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். குக் பண்ண டைம் இருக்கும். அதில் கேரட்டும் இப்போ ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் Sesame Oil வாசனத்துக்கு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் oyster சாஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் கலருக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபிஷ் கேக் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ஃபிஷ் கேக் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கீரை போட்டுக்கலாம். போட்டு அதையும் இதில் தாளிப்போம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா கீரை வேகணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கிறோம். ஒயிட் பெப்பர் டேஷ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். 1 டீஸ்பூன் சிக்கன் ஸ்டாக், 1 டீஸ்பூன் சுகர் நல்லா கிண்டி விடுவோம். ஸோ இப்போ நம்ம பாயில் பண்ண மீஹூனை போட்டுக்கலாம். மீஹூன் ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிச்சிட்டோம் சுடுதண்ணியில். ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதுலேயே நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். அன்டில் அந்த மீஹூன் எல்லாம் சரிசமமாக அந்த கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பொருட்களும் அவ்வளோ இல்லை. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம
ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சட்டுன்னு குக் பண்ணிடலாம். நல்லா வாசமாக வந்துச்சு, வாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா ஈவனாக வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அதையும் நம்ம நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடிக்கு கிளறி விடுங்க. கீழே எடுத்து லேசாக இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டால் தான் நீங்கள் பரட்டுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நூடுல்ஸு இல்லைன்னா லாங்காக நீட்டாக இழுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலரையும் நம்ம கிளறி விடுறோம். இப்போ அவ்வளோதான். ஸோ நல்லா கிளறி இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் முட்டை பொரிச்சு வச்சு மேரேஜ் சாப்பிடலாம், இல்லை முட்டை பொரிச்சு இதில் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். ஓகேவா? ஆனால் இது வரைக்கும் நம்ம பரட்டின வரைக்கும் மீஹூன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு வித் காஞ்ச உடானோட பரட்டுறது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். Thanks for watching. God bless you all. Love you all. Take care. Bye-bye. Stay safe. Happy cooking. Drop it.